கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளும் கூட நம்முடைய தேவன் நம் வாழ்நாளில் மீண்டுமாக ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டித்தந்து இந்த வேளையிலும் கூட அவருடைய மேன்மையான சத்தியங்களை நாம் தியானிப்பதற்கு நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். நம்முடைய தேவனுக்கு நம் ஆண்டவர் மூலம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் முதலாவது நாம் ஏறெடுத்துக்கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளிலும் கூட நம்முடைய ஆத்ம ஜீவியத்திற்கு பிரயோஜனமாக நாம் பார்க்க இருக்கிற பாடத்தின் தலைப்பு ஈசாக்கின் துறவுகள் என்கிற தலைப்பிலே சற்று நேரம் நாம் தேவனுடைய சத்தியங்களை தியானிக்கலாம். பாடத்துக்கு ஆதாரமாக வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு வசனப்பகுதி. சரி, இந்த ஒரு வசனத்தை நாம் ஆதாரமாக வச்சுட்டு இப்போ நாம் பாடத்துக்குள்ளே போகலாம். ஈசாக்கின் துறவுகள் தலைப்பே நமக்கு சொல்லிடும். இது நம்ம ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதில் தேவன் நமக்கு என்ன சத்தியத்தை வச்சுருக்கார் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, அப்படியே பாடத்துக்குள்ளே போயிடலாம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராக்குக்கு போனான். ஈசாக்குடைய நாட்களில் ஒரு பெரிய பஞ்சம் வருது. ஈசாக்கு எங்கே போகிறார் அப்படின்னா, இப்போது அபிமெலேக், அதாவது பெலிஸ்தருடைய ராஜா வழி அபிமெலேக்கிட்ட போய் கேரார் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு அங்கே போகிறார். போகும்போது தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, பாருங்கள், நீ எகிப்துக்கு போயிடாத, நான் சொல்கிற தேசத்துலேயே குடின்னு சொல்லி அங்கேயே இருக்க சொல்கிறார். எகிப்துக்கு மாத்திரம் நீ போயிடாத அப்படின்னு சொல்லி அங்கே தேவன் சில ஆலோசனைகளை அங்கே கொடுக்குறார். அதற்கப்புறம் பாருங்கள் என்ன சொல்கிறாராம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். நீ இங்கே இருப்பா, எங்கேயும் போயிடாத, உன்னை நான் அந்த இடத்துல ஆசீர்வதிப்பேன், ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஒரு ஆணையை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி தேவன் ஈசாக்கு கிட்ட இப்போ திரும்ப அதை ஸ்ட்ராங்காக சொல்கிறார். ஸோ ஈசாக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு அந்த கேரார் அப்படிங்கிற அந்த ஊரில் அவர் அங்கேயே குடியிருக்கிறார். ஸோ தேவன் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, தேவன் சொன்னபடி ஈசாக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே அங்கே போகிறார். தேவன் அவரை பயங்கரமாக அங்கே ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். எந்த அளவுக்கு அப்படின்னா பாருங்கள், வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. பாருங்க, இப்போ கவனிக்கலாம். இப்போ ஒரு நல்ல ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள ஈசாக்கு அங்கே வந்துட்டார். தேவன் அவரை அபரிமிதமாக ஆசீர்வதிச்சிட்றார். அப்போது வழக்கமாக வர்ற மாதிரி இப்போ ஈசாக்கு எங்கிருந்தோ வந்த ஒரு மனுஷன் பயங்கர ஆசீர்வாதம் ஆயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேசத்தில் இருந்த அந்த பெலிஸ்தர்கள், விசேஷமாக அந்த தேசத்தினுடைய மேய்ப்பர்கள், அவங்களுக்கு பயங்கரமான ஒரு பொறாமை வந்துடுது. பாருங்கள், பொறாமை என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது ஆல்ரெடி ஆபிரகாமுடைய நாட்களில் ஆபிரகாம் அந்த இடங்களில் சில துறவுகள் அங்கே வெட்டியிருந்தார். துறவுகள்னால் தெரியும் இல்லைங்களா? துறவுகள்னால் என்னங்க? கிணறு வெட்டியிருக்கார். அப்போது அந்த ஒரு காலகட்டத்தில எல்லாம் தண்ணீர் தான் அந்த ஜீவனுக்கான ஒரு ஆதாரம். அப்போ ஜனங்கள்லாம் எங்கே குடியிருப்பாங்க? ஒரு நதியோரத்தில், பெரிய பெரிய ஆற்று ஓரத்தில் தான் அதை தண்ணியை பேஸ் பண்ணி தான் அங்கே குடியிருப்பாங்க. இன்றைக்கு வரைக்கும் அதே ஒரு சூழ்நிலை தான். அப்போது பாருங்கள், தண்ணி இல்லாத ஒரு நிலைமையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிணறு நல்லா ஆழமாக தோண்டி அந்த தண்ணீர் எங்கே அவர்களுக்கு அந்த ஊற்று கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி அதை சுற்றி தான் அவர்களுடைய குடியிருப்புகள் அங்கே இருக்கும். அப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஈசாக்கு பயங்கரமாக விருத்தி ஆயிடுறார். இப்போது ஈசாக்கு மேலே பயங்கரமான ஒரு பொறாமை அந்த ஊர் மேய்ப்பர்களுக்கு வருது. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆபிரகாம் ஆல்ரெடி வெட்டி வச்சுருந்தார் இல்லைங்களா கிணறு, இதையெல்லாம் மண்ணை போட்டு தூர்த்து போடுறாங்க. பாருங்கள், வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர்
வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். பாருங்க, நல்லா கவனிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த பாடத்தை அப்படியே கொஞ்சம் கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, ஆபிரகாம் நாட்களில் ஆபிரகாம் வெட்டின அந்த துறவுகள் தூர்த்து போடப்படுகிறது. இது முதல் பாயிண்ட். அடுத்தது என்ன நடக்குது, இப்போ இவர் பயங்கரமாக ஐஸ்வர்யவான் ஆனதுனால இப்போ அந்த ராஜாவுக்கே ஒரு பயம் வந்துருச்சு. அபிமெலேக்கு அவரே பயந்து நடுங்கி பாருங்க என்ன சொல்கிறாராம், வாசிக்கலாம். இப்போ ஈசாக்கை பார்த்து சொல்கிறார், ஆதியாகமம் 26:16. அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். தயவு செஞ்சு எங்களை விட்டு போயிருப்பா, நீ எனக்கு மேலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள வந்துட்ட அப்படின்னு சொல்லி, எங்களை பார்க்கலும் நீ ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள வந்துட்டேன்னு சொல்லி இப்போ ராஜா ஈசாக்கை அவர் அங்கே விரட்டுறார். ஸோ ஈசாக்கு அடுத்தது அங்கிருந்து எங்கே வரார் பாருங்க, வாசிக்கலாம். ஆதியாகமம் 26:17. அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்தான். இப்போ அவர் என்ன பண்ணிட்டார், அந்த தேசத்தினுடைய அந்த பார்டர், அந்த பள்ளத்தாக்கு, அந்த ஒரு பள்ளத்தாக்கு பகுதிக்கு அங்கே வந்துட்டார். கேரார் அதே ஊர் தான், அந்த ஊருடைய பள்ளத்தாக்கு அவுட்டருக்கு வந்துட்டார். இப்போ பள்ளத்தாக்கில் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ பள்ளத்தாக்குக்கு வந்தாலும் இவருக்கு தண்ணி வேணும் இல்லைங்களா, குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும். பாருங்கள், ஆபிரகாம் அந்த இடத்துல பல துறவுகள் அங்கே வெட்டியிருக்கார். ஸோ எல்லாத்தையும் அவங்க மூடி போட்டாங்க. இப்போ ஈசாக்கு என்ன பண்ணுறார், இவர் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தன்னுடைய தகப்பன் முன்னாடி வெட்டின அந்த துறவுகள், அதை இந்த மேய்ப்பர்கள் தூர்த்து போட்டு மண்ணை போட்டு நிரப்பிட்டாங்க. இந்த துறவுகளை திரும்ப தோன்றார். ஸோ ஆல்ரெடி தூர்த்து போட்ட அந்த கிணறுகளை இப்போ திரும்ப தோன்றார். பாருங்கள், வாசிக்கலாம். ஆதியாகமம் 26:18. தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். இப்போ திரும்ப தோன்றார். பாருங்க, திரும்ப தோண்டி முதல்ல ஆபிரகாம் என்ன பேர் வச்சாரோ அதே பேரெல்லாம் அங்கே அப்படியே வைக்கிறார். இப்போ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பாருங்கள், ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். பாருங்கள், இப்போ திரும்ப தோன்றார். இப்போது பாருங்கள், தண்ணி தான் அந்த ஜீவனுக்கான ஆதாரம். தண்ணி இருந்தால் தான் அவர்கள் அங்கே உயிர் வாழ முடியும். திரும்ப ஈசாக்கு அந்த கிணறுகளை எல்லாம் அங்கே தோன்றார். சரி, இப்போ என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னா, ஆல்ரெடி ஈசாக்கு மேலே பொறாமை கொண்டு அந்த ஊர் மேய்ப்பர்கள் ராஜா முதற்கொண்டு துரத்தி விட்டுட்டாங்க. திரும்ப வந்து இவர் தோன்றார். ஆனாலும் இவர் மேலே அந்த பொறாமை இன்னும் அவங்களுக்கு போகலை, கோபம் போகலை. தோன்றினாலும் திரும்ப வந்து அவர்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க. இல்லை, இந்த துறவு எங்களோடது. பாருங்கள், தண்ணி வந்த உடனே அதுக்கப்புறம் இந்த துறவு எங்களோடதுன்னு சொல்லி இப்போ ஈசாக்கு கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்க. அதனால் பாருங்கள், இப்போ தண்ணி வந்துருச்சு. இப்போ ஈசாக்கு என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த கிணத்துக்கு ஒரு பேர் வைக்கிறார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 26:20. கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடே வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். பாருங்க, அந்த துறவுக்கு ஏசேக்குன்னு அங்கே பேர் வைக்கிறார். பாருங்க, இப்போது ஒரு கிணறு வெட்டுறதுன்னா ஒரு சாதாரணமான விஷயங்களா? எவ்வளோ பெரிய உழைப்பு அங்கே தேவைப்படும், எத்தனை பேர் அங்கே தோண்டணும், கஷ்டப்பட்டு தோண்டி அதற்கு எவ்வளோ பொறுமை வேணும். எல்லாம் தோண்டி தண்ணீர் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், இது எங்களோடது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ ஈசாக்குக்கு அது எப்படி இருக்கும், எவ்வளோ ஒரு மன வருத்தத்தை கொடுத்துருக்கும். ஆனால் ஈசாக்கு பார்த்தோம்னா அந்த மன வருத்தத்தை காட்டிலும் அப்படியா சரின்னு சொல்லி இதை அவர்கள்ட்ட விட்டு கொடுத்துட்டு இப்போ திரும்ப இன்னொரு கிணறு தோண்ட போகிறார். பாருங்கள், அவருடைய அந்த பொறுமை, விடாமுயற்சியெல்லாம் நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ அடுத்தது பாருங்கள், மறுபடியும் இன்னொரு கிணறு அவர் அங்கே தோன்றார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 26:21. வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டார். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு கிணறு வெட்டுறார், வாக்குவாதம் பண்றாங்க, ஏசேக்கு அப்படின்னு பேர் வைக்கிறார். அடுத்தது மறுபடியும் ஒரு கிணறு வெட்டுறார், இங்கேயும் வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ஒரு பிரச்சனையாகுது. அந்த வாக்குவாதத்தை நிமித்தம் இதையும் உங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு பாருங்க, அதனால சித்னா அப்படின்னு அங்கே பேர் வைக்கிறார். ஏசேக்கு சித்னா. அடுத்தது திரும்ப 3ஆம் முறை இன்னொரு கிணறு அங்கே வெட்டுறார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 26:22. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை.
அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். பாருங்க, இப்போ மூன்றாவதா ஒரு கிணறு வெட்டுறார். இப்போ இதில் அவங்க விட்டுட்டாங்க. ஒருவேளை என்னடா திரும்ப திரும்ப போய் பிரச்சனை பண்ணாலும் அவர் மறுபடியும் கிணறு வெட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர்கள் சோர்ந்து போய் கூட விட்டுருக்கலாம். இப்போ ஈசாக்கினுடைய அந்த விடாமுயற்சினால் இப்போ அவர்கள் வாக்குவாதம் பண்ணலை. இப்போ அதனால் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இப்போ தேவன் நமக்கு இடம் உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு ரெகோபோத் அப்படின்னு சொல்லி ஈசாக்கு அங்கே பேர் வைக்கிறார். ஸோ 3 விதமான கிணறுகளை ஈசாக்கு தோன்றார். சரி, பாருங்கள், அங்கே இருந்து பெயர்சபாவுக்கு போனான். இந்த ஒரு பாடத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜஸ்ட் நம்ம ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். முதல்ல என்ன நடந்தது அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம்னா, ஆபிரகாம் வெட்டின துறவுகள் தூர்த்து போடப்பட்டது. ஆல்ரெடி வெட்டி வச்சிருந்த கிணத்துல மண்ணை போட்டு மூடிட்டாங்க. இது அந்த கேராரூர் மேய்ப்பர்கள் பண்ணிட்டாங்க. அடுத்தது 2வது பார்த்தோம்னா, ஈசாக்கு முதன்முறையாக ஒரு கிணறு வெட்டுறார். அதாவது அந்த தேசத்திலிருந்து துரத்தப்பட்டார், ஒரு பள்ளத்தாக்குக்கு வந்துட்டார். பள்ளத்தாக்கில் அங்கே ஒரு கிணறு வெட்டுறார். ஆனால் பரிதாபமான விஷயம், அந்த மேய்ப்பர்கள் அது தங்களுடையதுன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணுறதுனால அந்த கிணறுக்கு ஏசேக்கு அப்படின்னு பேர் வைக்கிறார். அடுத்தது மறுபடியும் 2வது முறை வெட்டுறார். அங்கேயும் வாக்குவாதம் பண்ணுறாங்க. சித்னா அப்படின்னு சொல்லி அந்த கிணறுக்கு பேர் வச்சுட்டு திரும்ப அடுத்தது 3வது முறையாக ஒரு கிணறு வெட்டுறார். அந்த துறவுக்கு கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரெகோபோத் அப்படின்னு சொல்லி அங்கே பேர் வைக்கிறார். சரி, இதுதான் இந்த ஒரு பாடத்தினுடைய ஒரு நிழல், ஒரு சம்பவம். இதில் தேவன் என்ன சத்தியத்தை நமக்கு வைத்திருக்கிறார்? கிணறு, தண்ணீர் எதை அடையாளப்படுத்துகிறது? நீங்கள் தான் சொல்லணும். தண்ணீர் எதை அடையாளப்படுத்துது? தண்ணீர் சொல்லுங்க. சிம்பிளான கேள்விதான். வசனம், வசனத்திற்குள்ளே இருக்கிற சத்தியம். நல்லா புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போது எப்படி, அதாவது ஒரு மனுஷன் உயிர் வாழ்கிறதுக்கு லிட்டரலாக பார்த்தோம்னா ஒரு ஜீவனுக்கான ஆதாரமே தண்ணீர் தான். தண்ணீர் இல்லாமல் நம்ம உயிர் வாழ முடியாது. அப்போ ஜீவ ஆதாரம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆவிக்குரிய விஷயத்திலும் அதே தான், வசனம் தான். அப்போது ஜீவனுக்கான ஆதாரமாகிய அந்த தண்ணீர் லிட்டரலாக எடுத்துட்டோம்னா, இது அப்படியே ஆவிக்குரிய விஷயத்தில் அப்ளை பண்ணோம்னா தண்ணீர் என்னன்னு சொல்லுவோம்? ஒரு வசனம் இருக்கு இல்லைங்களா, ஃபேமஸான ஒரு வசனம், வாசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தையானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். ஜீவ தண்ணீர் நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா பாருங்க, தண்ணீர் எதை அடையாளப்படுத்துது? வசனம், வசனத்துக்குள்ள இருக்கக்கூடிய சத்தியம். இன்னும் கொஞ்சம் நம்ம உள்ள போயிட்டோம் அப்படின்னா ஜீவனுக்கு ஏதுவான ஒரு நிலைமை. நல்லா புரிஞ்சுக்கலாம். தண்ணீர் ஒரு ஜீவனுக்கு ஏதுவான ஒரு நிலைமை அப்படின்னா இப்போ தேவனுடைய திட்டத்துக்குள்ளே நம்ம வந்துடலாம். இந்த இடத்துல பார்த்தோம்னா 4 விதமான விஷயங்களை பார்த்தோம். ஆபிரகாம் வெட்டின துறவுகள் தூர்த்து போடப்பட்டது. அதற்கப்புறம் மறுபடியும் 3 துறவுகள் ஈசாக்கு தோன்றினார். அப்போது இதெல்லாம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்கள், தேவனுடைய திட்டத்தில் தண்ணீர் எதை அடையாளப்படுத்துது? சத்தியம். அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஜீவன். அப்போ தேவ திட்டத்தில் மனுக்குலத்தை தேவன் படைச்சு இந்த ஒரு 4 விஷயம் பார்த்தோம் இல்லைங்களா. அப்போது தேவன் மனுக்குலத்துக்கு ஜீவனுக்கு ஏதுவான விஷயங்களை கொடுத்த 4 விதமான காலப்பகுதிகளை இந்த 4 விஷயங்கள் அடையாளப்படுத்துது. ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு துறவு, அதுக்கப்புறம் மறுபடியும் 3 துறவுகள். இதெல்லாம் எதை அடையாளப்படுத்துதுன்னா, தேவன் மனுக்குலத்தை படைச்சிட்டார். படைச்சிட்டு மனுஷன் ஜீவனோடு இருப்பதற்காக தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட 4 விஷயங்களை இது அடையாளப்படுத்துகிறது. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ ஆபிரகாமின் துறவுகள் இது என்ன அப்படின்னா, முதல் மனுஷன் ஜீவனோடு இருப்பதற்கு முதல் தேவன் எங்கே என்ன விஷயத்தை கொடுத்தார் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லலாங்க? ஃபஸ்ட்டு பிரதர் சொல்றார், ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை படைச்சார். படைச்சிட்டு அங்கே ஏதேன் தோட்டத்தில் என்ன நடக்குது பாருங்க. அங்கே லிட்டரலாகவே சில விஷயங்கள் அங்கே நடந்தது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. பாருங்க, இப்போ ஏதேன் தோட்டத்துக்கு அங்கே ஒரு நதி அங்கே பாயுது. அதன் மூலம் அங்கே பல விதமான விருட்சங்கள் எல்லாம் அங்கே தேவன் வச்சிருந்தார். அதில் விசேஷமாக ஒரு விருட்சத்தை அங்கே வச்சிருந்தார். என்ன சொல்லலாங்க? ஜீவனுக்கு ஏதுவான ஒரு விருட்சம் அங்கே வைக்கப்பட்டுருச்சு இல்லைங்களா. ஜீவ விருட்சத்தை அங்கே வச்சிருந்தார்.
அப்போது இவங்களுக்கு வந்து லிட்டரலாகவே அவர்கள் ஜீவனோடு படைக்கப்பட்டார்கள். இப்போ அவங்களுக்கு அந்த ஜீவ விருட்சம் இருந்துச்சு, அந்த ஒரு கனி. இன்றைக்கும் பாருங்கள், ஒரு ஒரு பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு தெரியும் இல்லைங்களா? டெய்லி ஒரு பழம் எடுத்துக்கிட்டால் நம்ம ரொம்ப நாள் ஜீவனோடு வாழலாம்னு சொல்லிட்டு, இந்த விழுந்து போன ஒரு மனுஷனுக்கே அந்த ஒரு அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. அப்போ தேவன் ஏதேன் தோட்டத்தில் பலவிதமான விருட்சங்கள் அங்கே படைச்சார். எல்லாம் சுத்தமாக இருக்குது. முதல்ல படைக்கப்பட்ட உலகம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எந்த ஒரு மாசுக்கள் அங்கே எதுவும் இல்லாமல் சுத்தமாக இருக்குது ஏதேன் தோட்டம். அப்போ ஜீவ விருட்சம் அங்கே வச்சுருக்கார். இவர்கள் அதை சாப்பிட்டுட்டு இருக்கிற வரைக்கும் அவர்கள் ஜீவனோடு அங்கே இருக்கலாம். ஆனால் இதனுடைய ஆவிக்குரிய விஷயம் நமக்கு தெரியும். இது லிட்டரலாகவே அங்கே இருந்துச்சு. ஆவிக்குரிய விஷயம் பார்த்தோம்னா, என்னைக்கு அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறாங்களோ அதை இழந்து போயிடுவாங்க. தேவன் பாருங்கள், உடனடியாக என்ன பண்ணார்? அங்கே இருந்து அவர்கள் கீழ்ப்படியாமைக்குள்ளே போயிட்டாங்க. போன உடனே அங்கேருந்து துரத்தப்பட்டாங்க. அந்த பட்டயமெல்லாம் அங்கே வச்சு அவர் வந்து திரும்ப அவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை திரும்ப வந்து அவர்கள் புசிக்கக்கூடாதபடிக்கு அங்கே பட்டயமெல்லாம் அங்கே வச்சு அவர் க்ளோஸ் பண்ணிடுவார். அப்போது பாருங்கள், இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் மனுக்குலத்திற்கு ஜீவனுக்கு ஏதுவான விஷயம் அங்கே எங்கே கொடுக்கப்பட்டது அப்படின்னா, ஏதேன் தோட்டத்தில். தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற வரைக்கும் இவர்களுக்கு ஜீவன். இப்போ நமக்கு எடுத்துக்கலாம் இதே பாடம். இந்த பாடம் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு நம்ம ஒரு சின்ன இதுக்கு விஷயத்துக்குள்ளே போகலாம். ஆதாம் ஏவாள் தவறு செஞ்சிட்டாங்க. இப்போது நாமும் தவறு செய்கிறோம். அநேக தவறுகள் நம்ம விழுந்து போன மனுக்குலம் அனுதினமும் நம்ம விழுந்து போகிறோம். அப்போது இந்த ஒரு விழுந்து போன மனுக்குலம் நாம் இருக்கோம். இப்போது ஆதாம் ஏவாளுடைய விஷயத்தை குறித்து கொஞ்சம் பார்த்தோம்னா, ஒரு சின்னதாக ஒரு கேள்வி ஒன்று எழுப்பலாம். இவர்கள் தவறு செஞ்ச உடனே இவர்கள் முதல்ல பண்ணின விஷயம் என்னங்க? என்ன பண்ணாங்க? யாராவது சொல்லாமே. தப்பு பண்ணிட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்க? ஆண்டவர் வரார். ஆதாமே எங்கே இருக்கிறாய், ஏவாளை எங்கே இருக்குன்னு நேராக போய் ஒரு மரத்துக்கு முன்னாடி ஒழிச்சிட்டாங்க. அப்போது கவனிக்கலாம். இப்போ இதில் நமக்கு சில கேள்விகள் எல்லாம் எழும்புது. ஒருவேளை ஆதாமும் ஏவாளும் ஏதோ ஒரு சாத்தானுடைய வஞ்சகம். நமக்கு நல்லா தெரியும், ஆதாம் அங்கே வஞ்சிக்கப்படலை, ஏவாள் அங்கே ஏமாற்றப்பட்டு அதன் மூலமாக ஆதாம் அங்கே ஒரு செல்ஃப் சூசைட், தன் மனைவியின் மீது வைத்த அன்பின் நிமித்தம் அவரும் அதை சாப்பிட்றார். அப்போ பாருங்கள், இப்போ ஆண்டவர் வரார். ஆண்டவர் வரும்போது இவர்கள் ஒருவேளை தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க இருதயத்தில் குத்தப்பட்டு நேராக போய் ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆயிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை சாபத்திலேருந்து வெளியே வந்திருப்பாங்களா? பாருங்கள், எல்லாமே நமக்கு ஒரு பாடமாக இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? நேராக போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டாங்க. நமக்கு ஒரு நல்ல பரிச்சயமான ஒரு வசனம் இருக்குது, அடிக்கடி நம்ம படிப்போம் நீதிமொழிகளில். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இவங்க என்ன பண்ணாங்க? மறைச்சிட்டாங்க. மறைச்சிட்டு தேவனுக்கு மறைக்க முடியுங்களா? எதுவுமே மறைக்க, எல்லாம் வெளியரங்கமாக இருக்குது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மறைச்சு நேராக போய் மரத்துக்கடியில் ஒளிஞ்சிட்டாங்க. ஒருவேளை இவங்க மறைக்காமல் நேராக போய் ஆண்டவர் பாதத்தில் விழுந்து அதை அறிக்கை செய்து, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டனே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகி அதை இனிமேல் பண்ண மாட்டான்றன்னு விட்டுருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு இரக்கம் அவர்களுக்கு கிடைச்சிருக்கும். தேவத்திட்டம் மாறாது, தேவனுடைய நீதி மாறாதது, அது மாறாதது. அவர்களுக்குரிய அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை சுற்றி பலவிதமான வேதனைகள், பலவிதமான பிரச்சனைகள் எல்லாம் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த அம்மாவுக்கு பிரசவ வேதனை, இவரும் நெற்றி வியர்வை, முள்ளும் குறுக்கும் விளைவிக்கக்கூடிய பூமி, இந்த மாதிரியான ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே அவர்களுக்கு அங்கே வந்துருச்சு அந்த கீழ்ப்படியாமை நிமித்தம். ஒருவேளை அவர்கள் ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆயிருந்தாங்கன்னா கட்டாயம் ஏதாவது ஒரு இரக்கம் அவர் பாராட்டி இருப்பார். ஆனால் இவர்கள் பண்ணின தப்பு, மேஜர் தப்பு எதுதாங்க. தப்பு பண்ணுறது ஓகே, தப்பு பண்ணிட்டாங்க, பண்ணக்கூடாது, ஆனால் பண்ணிட்டாங்க. ஒருவேளை சரண்டர் ஆயிருந்தாங்கன்னா இவர்களுக்கு ஒரு இரக்கம் கிடைச்சிருக்கும். நமக்கும் மிகப்பெரிய ஒரு பாடம். ஆதாம் ஏவாள் சொல்கிறாங்க பாருங்கள், நாளைக்கு உயிர் தெளிந்து ஆதாம் ஏவாளும் வந்தாங்கன்னா இப்போ இதெல்லாம் அவர்கள் பார்ப்பாங்க, டோட்டல் மனு குலத்தையும் பார்ப்பாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகிருக்கும்? இந்த வசனங்கள் எல்லாம் போதிக்கப்படும். ஐயோ ஒருவேளை நான் தப்பு பண்ணிட்டு தெரியாமல் திரும்ப ஆண்டவர்கிட்ட போய் நான் சரண்டர் ஆயிருந்தேன்னா எனக்கு ஜீவனுக்கு ஏதுவான ஏதாவது ஒரு விஷயத்தை, ஒரு இரக்கத்தை தேவன் கொடுத்துருப்பாரேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இன்றைக்கி நமக்கும் அதே தான். டோட்டல் உலகத்திலேருந்து ஒரு மகாபெரிய அழைப்பை நம்மை கூப்பிட்டு கொடுத்துட்டார். பல நேரங்களில் நம்ம விழுந்து போகிறோம். ஆனால் விழுந்து போகும்போது திரும்ப நம்ம தேவன்கிட்ட போய் சரண்டர் ஆகி அதை அறிக்கை செய்து நம்ம அதை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தொடர்ந்து ஜீவனுக்கு ஏதுவான நிலைமையை நோக்கி போகலாம். இல்லை அப்படின்னா நாமும் இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே
அங்கே போக நேரிடும். சரி, இப்போ பாருங்கள், இதற்கப்புறம் இவங்க வெளியே போகிறாங்க. எங்கே போகிறாங்க? இவர்கள் பாவம் பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க. தப்பு பண்ண உடனே அடுத்தது நேராக ஈசாக்கு எங்கே போனார்? தேசத்தை விட்டு கேராரின் பள்ளத்தாக்கில் போய் அங்கே கூடாரம் போட்டுட்டார். அப்போ பள்ளத்தாக்கு எதை அடையாளப்படுத்தும்? சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இல்லைங்களா? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அப்போ மரணம் அப்படிங்கிற கீழ்ப்படியாமைக்குள்ளே போயிட்டாங்க. மரணம் அப்படிங்கிற விஷயம் டோட்டல் மனு குலத்துக்கு வந்துருச்சு. ஸோ அதுதான் அந்த மரணம் அப்படிங்கிற பள்ளத்தாக்குக்குள்ளே இவங்க அங்கே போயிட்டாங்க. ஸோ இப்போ பள்ளத்தாக்கு பகுதிக்கு வந்துட்டாங்க. இப்போ அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா பாருங்க, இதுதான் முதல் பகுதி. ஆபிரகாமின் துறவு, ஆபிரகாம் வெட்டின துறவுகள் தூர்த்து போடப்பட்ட ஒரு நிலைமை. அடுத்தது திரும்ப ரெண்டாவது முறை என்ன நடக்குது வாசிக்கலாம். ஆதியாகமம் 26:19. ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். பாருங்க, இப்போ மரணம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போயாச்சு. இப்போ அடுத்தது ரெண்டாவது முறை நீங்கள் தேவ திட்டத்தை மைண்டில் வச்சுட்டு அப்படி பதில் சொல்லுங்க. அடுத்தது ஜீவனுக்கு ஏதுவான நிலைமை மனு குலத்துக்கு எப்போது கொடுக்கப்பட்டது? ஆதாம் பீரியட் ஓவர். அடுத்தது திரும்ப ரெண்டாவது முறை எப்போ கொடுத்தார்? யாராவது தெரிஞ்சவங்க சொல்லலாம். இதை பண்ணுனா உங்களுக்கு ஜீவன், பண்ணலைன்னா மரணம். இரண்டாவது முறை பாருங்க, டோட்டல் மனுக்களும் மரணத்துக்குள்ள போயிட்டாங்க. எல்லாரும் மரணம் மரணம் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. முதல் முறையாக இந்த டோட்டல் உலகத்திலிருந்து ஒரு குடும்பத்தை மாத்திரம் பிரித்தெடுக்கிறார். ஆபிரகாமோட குடும்பம், அங்கிருந்து ஈசாக்கு, யாக்கோபு, இஸ்ரேல் ஜனங்கள், இவர்களை மாத்திரம் பிரித்தெடுத்து முதலாக தேவன் அவருடைய கற்பனைகள் பிரமாணங்களை அங்கே கொடுக்குறார். பாருங்க, நியாய பிரமாணம். அப்போ இந்த நியாய பிரமாணத்தை கொடுக்குறார். நியாய பிரமாணத்தை கொடுத்துட்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன சொல்றார் வாசிக்கலாம். லேவியராகமம் 26:16. ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ள கடவீர்கள். அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான். நான் கர்த்தர். அவருடைய கற்பனைகள் பிரமாணம். அது வரைக்கும் மனு குலத்துக்கு தேவனுடைய முழுமையான கற்பனை பிரமாணங்கள் அங்கே தெரியாது. முதல்ல இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்கே கொடுக்குறார். இதையெல்லாம் நீங்கள் கீழ்ப்படிந்து நீங்கள் நடந்தீங்கன்னா பிழைச்சிக்குவீங்க. மரணத்தை ஜெயித்து அவர்கள் ஜீவனுக்குள்ளே வரலாம். இப்போது நமக்கு தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் அந்த நியாயப்பிரமாணத்துக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தார். அதனால தான் அவர் ஜீவனோடு இருக்கிறார். அப்போது பாருங்கள், இப்போ இந்த கட்டளை கொடுக்குறார். இப்போ இதற்கு இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே கீழ்ப்படிந்தார்களா? நியாயப்பிரமாண கட்டளைகள் கொஞ்சம் கவனித்தோம்னா அநேக விதமான விஷயங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருந்துச்சு. விசேஷமாக இந்த நியாயப்பிரமாணத்தை இஸ்ரேல் ஜனங்கள் புரிந்து கொண்டார்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா அங்கே பலவிதமான பலிகள் எல்லாம் அங்கே கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த பலிகள் எல்லாம் கொடுக்கப்பட்ட போது இஸ்ரேல் ஜனங்கள் அதை என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனித்தோம்னா, பாவம் செஞ்சால் ஒரு பலி செலுத்தினா பாவ மன்னிப்பு, லிட்டரலாக அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு புறா, இளங்காலை, வெள்ளாட்டுக்கடா இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அவர்கள் பலி செலுத்திட்டு இருந்தாங்க. நாள் ஆக 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 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, லிட்டரலாக, அதாவது இவர்கள் எந்த பாவம் செஞ்சாலும் பலி இருக்குதே, இதை நம்ம செலுத்தி நாம் தேவன்கிட்ட பாவ மன்னிப்பு வாங்கிக்கலாமே. அப்போது அப்படி நினச்சி இவர்கள், அதாவது பாவம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ஆட்டையோ ஒரு புறாவையோ ரெடி பண்ணி வச்சுக்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே அங்கே வந்துட்டாங்க. வருஷந்தோறும் அந்த பாவ நிவாரணனால பலி செலுத்தி தேவன்கிட்ட கிருபை இறக்கத்தை அங்கே வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் தேவன் ஏன் இவர்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு கொஞ்சம் நம்ம கவனித்தோம்னா, இதெல்லாம் அவருக்கு பிரியமாக இருந்திருக்குமா? ஒரு ஆட்டை கொண்டு வந்து வெட்டுறதுனால, ஒரு மாட்டை கொண்டு வந்து வெட்டுறதுனால தேவனுக்கு என்ன வரப்போகுது? அது துடிச்சு சாக போகுது. இதில் தேவனுக்கு ரொம்ப சந்தோஷமா, பரவாயில்ல, இந்த ஒரு ஆடு எனக்கு சுகந்த வாசனையாக பலி செலுத்திட்டாங்களே, அப்படியா? அப்போ தேவனுடைய மைண்டு நம்ம கொஞ்சம் கவனித்தோம்னா, இது ஏன் கொடுத்தார் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் தாங்கள் பாவம் செய்யும்போது அதற்கு பிராயச்சித்தமாக இந்த பலிகளை செலுத்தும் போது, நான் செஞ்ச பாவத்துக்காக இந்த ஆடு பலியாகுதே, என்னுடைய தவறு நிமித்தம் இவ்வளோ பெரிய அந்த மாடு பலியாகுதே, துடிக்குதேன்னு சொல்லி அவர்கள் தங்களை தாழ்த்தி கொள்ளணும், மனம் திரும்பணும், அந்த பாவத்தை திரும்ப செய்யாமல் தங்களை முற்றிலும் உணர்ந்து ஒரு மனத்தாழ்மைக்குள்ள அவர்கள் போகணும். இதற்காகத்தான் தேவன் இந்த விஷயங்கள்லாம் கொடுத்தார். பாருங்க, இதை குறித்து மீகால் அங்கே சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். தேவனுடைய மைண்டு கொஞ்சம் கவனிக்கலாம். மீகா 6:7. ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க
என் முதற் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கர்ப்பகனியையும் கொடுக்க வேண்டுமோ? இதில் எல்லாம் தேவன் பிரியமா இருப்பாரா? அங்கே கேட்குறாரு பாருங்க. இவ்வளோ நீங்கள் எவ்வளோ பலி செலுத்தினால் தேவனுக்கு பிரியமா இருக்குமான்னு சொல்லிட்டு இப்போ தேவனுடைய மைண்ட் அங்கே சொல்கிறார் பாருங்க. மீக 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இந்த வசனத்தை நல்லா ஃபீல் பண்ணி நீங்கள் படிச்சு பாருங்க. ரொம்ப ஒரு அருமையான ஒரு வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். பயங்கரமான ஒரு வசனங்க. அப்போ தேவன் இப்போ நம்மகிட்டே அதே தான், எல்லாத்தையும் நமக்கு பாடமாக வச்சிட்டார். நம்மகிட்ட என்ன தான் எதிர்பார்க்குறார். அங்கே பயங்கரமாக பலி செலுத்தினாங்க. அதே மாதிரி இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தேவனுக்குன்னு பலி செலுத்துகிறோம். கட்டாயம் செலுத்தணும். நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிச்சிட்டோம். நம்முடைய நேரம், காலம், நம்முடைய செல்வாக்கு, நம்முடைய செல்வம் எல்லாத்தையும் நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டு வரோம். ஆனால் என்ன பலி செலுத்தினாலும் மனத்தாழ்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய இருதயத்தில் இல்லைன்னா வேஸ்ட், ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ தேவனுக்கு முன்பாக கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆயிடணும். தாழ்மையோடு நாம் அந்த பலிகளை அங்கே செலுத்தணும். ஸோ அதை இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை தேவன் கொடுத்தார். ஆனால் இவர்கள் அதை சரியாக புரிஞ்சிக்கலை. அதை அப்படியே பலி செலுத்திட்டு ஒரு பெருமையின் ஒரு ஆவிக்குள்ளே போயிட்டாங்க. சுற்றி பார்க்குறாங்க தேசம். தேவன் தான் இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வரார். நியாயாதிபதிகள் காலம் வருது. சுற்றி அங்கே போர் எல்லாம் நடக்குது. அப்போ சுற்றி ஜனங்கள் பார்க்குறாங்க. சாமியல் பீரியட் வருது. எல்லார் ராஜாக்கள் வச்சுட்டு பெரிய பெரிய அரண்மனை வச்சுட்டு போர்ச்சவர்கள் வச்சுட்டு போயிட்டு இருக்காங்களே, அப்படியே இந்த பக்கம் திரும்பி சீலால பார்க்குறாங்க. இங்கே நமக்கு ஒரு சின்ன ஒரு டென்ட் மாதிரி போட்டு வச்சுருக்காங்களே, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே தான் போக வேண்டியதாக இருக்குது. இவங்க தான் நியாயம் இருக்கிறாங்களே, ஒரு பெரிய பகட்டு இல்லையே, பெரிய அரண்மனை இல்லையே, எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாரும் மாதிரி எங்களுக்கு ராஜா வேணும்னு சொல்லி மனத்தாழ்மைங்கிற விஷயத்தை விட்டுட்டாங்க. ஒரு பெருமையை நோக்கி போயிட்டாங்க. அதான் அங்கே தேவனே பதறுவார் சாமியேல் தீர்க்கதரிசிக்கிட்ட, நீ விட்டுருப்பா, அவங்க கேட்குறத செஞ்சு கொடுத்துரு, அவங்க உன்னை இல்லை என்னை தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் மிகுந்த மனவேதனையோடு அங்கே சவுல ராஜாவா அங்கே அபிஷேகம் அங்கே பண்ணப்படுவார். ஸோ இஸ்ரேல் ஜனங்கள் அந்த தேவனுடைய கற்பனைகளை அவர்கள் அங்கே கேட்கலை. ஜீவனுக்கு ஏதுவான விஷயத்தை நியாயப்பிரமாணத்தில் கீழ்ப்படிந்து நடந்திருந்தாங்கன்னா அவர்கள் ஜீவனுக்கு ஏதுவான விஷயத்துக்குள்ளே வந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அந்த விஷயத்துக்குள்ளே வரலை. பாருங்கள் அங்கே எப்படி, அதனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, கேராரூர் மேய்ப்பர் வராங்க, வந்து இந்த துறவு எங்களோடதுன்னு சொல்லி அவங்க அதை கேப்சர் பண்ணுறாங்க. அதனால் ஏசேக்கு அப்படின்னு சொல்லி அங்கே ஈசாக்கு அங்கே பேர் வைக்கிறார். ஆக்சுவலாக ஏசேக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா, சண்டை சச்சரவு அப்படின்னு அதனுடைய மீனிங், பொருள். அப்போது பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய கற்பனைகள் பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாததுனால, கீழ்ப்படிஞ்சு நடந்தால் ஜீவன், கீழ்ப்படியாதனால என்னாச்சு, கேராரூர் மேய்ப்பர் அங்கே ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்க. பாருங்கள், கீழ்ப்படியலைன்னா என்ன நடக்கும், கீழ்ப்படிந்து நடந்தால் பிழைப்பான். ஒருவேளை கீழ்ப்படியலைனா வாசிக்கலாம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன், உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படுவீர்கள், உங்கள் பகைஞர் உங்களை ஆளுவார்கள், துரத்துவார் இல்லாதிருந்தும் ஓடுவீர்கள். பாருங்க, பெரிய ஒரு இஸ்ரேலுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரியும். கடைசி வரைக்கும் ட்ராஜடி, இப்போ வரைக்கும் அதே தான் போயிட்டுருக்கு. ஒரே சண்டை சச்சரவு சுற்றி இருக்கிற தேசங்களோடு. ஏன், அவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு அங்கே முற்றிலும் அங்கே கீழ்ப்படியவில்லை. நியாயப்பிரமாணம் அங்கே மனத்தாழ்மையை சொல்லிச்சு. இவர்கள் மனத்தாழ்மை அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே வராததுனால அவர்களுக்கு ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட், சண்டை சச்சரவு. கேராரூர் மேய்ப்பர் போய் எப்படி அங்கே சண்டை போட்டு அதை பிடிச்சாங்களோ அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்களும் மற்ற இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த ஒரு தேசத்தை மற்ற தேசத்தார் எல்லாம் அங்கே பிடிச்சி கேப்சர் பண்ணிட்டாங்க. தேசமே இல்லாத நிலைமைக்கு ரொம்ப ஒரு காலம் சுவிசேஷகம் முழுக்க அப்படியே போனாங்க ஆண்டவர் காலத்துக்கு அப்புறம். சரி, இப்போது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நமக்கும் அதே விஷயந்தான். இப்போ இது எல்லாமே நமக்கு இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அத்தனையும் நமக்கு பாடங்களாக இருக்குது. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பார்த்தோம்னா, அவர் சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மைத்தான் தாழ்த்தினார். அப்போ நமக்கும் இதே ஒரு மனத்தாழ்மை இருக்கா? இன்றைக்கு நம்ம சோதித்து பார்க்கலாம். எவ்வளவோ சத்தியங்கள் தேவன் கொடுத்துட்டார். டோட்டல் உலகத்தில் யாருக்கும் தெரியாத ரகசியங்கள் எல்லாம் இன்றைக்கி நமக்கு சொல்லிட்டார். ஆனால் இது எல்லாம் தெரிஞ்சு எனக்கு இவ்வளவு சத்தியங்கள் தெரியுமேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மனத்தாழ்மைத்தான் நம்ம பிடிச்சிக்கணும். அப்போ அந்த ஒரு மனத்தாழ்மை மரண பரியந்தம் நமக்குள்ளே இருக்குதா? சரி, இப்போ அடுத்தது இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே கீழ்ப்படியாமல் போனதுனால அந்த ஜீவனுக்கு ஏதுவான விஷயத்தை இழந்து போயிட்டாங்க. அடுத்தது தேவனுடைய திட்டத்தில் பாருங்கள், ஃபஸ்ட்டு
ஏதேன் தோட்டத்தில் ஜீவனுக்கு ஏதுவான நிலைமை கொடுக்கப்பட்டது. அடுத்தது இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்தது மூன்றாவதாக ஜீவனுக்கு ஏதுவான நிலைமை இந்த மனுக்குலத்துக்கு எப்பொழுது கொடுக்கப்பட்டது சொல்லாங்களா? பாருங்க, அடுத்தது வேறொரு வெற்றார், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணுறாங்க. அதனால் அதற்கு சித்னா அப்படின்னு பேர் வைக்கிறார். இப்போ தேவ திட்டத்தில் நியாயப்பிரமாணத்திற்கு பிறகு ஜீவனுக்கு ஏதுவான விஷயங்கள் எப்போ கொடுக்கப்பட்டுச்சுங்க? இஸ்ரேல் ஜனங்களுக்கு அடுத்தது என்ன ஒரு காலகட்டம் வருது? யூத யுகம் முடியுது. அடுத்தது ரொம்ப கஷ்டமான கேள்வியாக இருக்கா? அடுத்தது சுவிசேஷ யுகம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து முதல்ல பாருங்கள், இந்த நியாயப்பிரமாணத்தை அவர்கள் சரியாக புரிஞ்சுக்கல, சிம்பிளிஃபை பண்ணுறார். டோட்டல் நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது அப்படிங்கிற சொல்கிறார். அன்பு, இந்த 10 கட்டளைகளை அன்புங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள அழகாக சுருக்கி நீங்கள் இதை டோட்டல் நியாயப்பிரமாணத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா லிட்டரலாக வச்சிங்கன்னா ஃபாலோ பண்ண முடியாது. அன்பு அப்படிங்கிற விஷயத்தில் தான் ஃபாலோ பண்ணணும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே டோட்டல் நியாயப்பிரமாணத்தையும் அங்கே ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஜீவனுக்கு ஏதுவான அந்த ஜீவ தண்ணீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அங்கே கொடுக்குறார். பாருங்கள், இந்த சமாரிய ஸ்திரீகிட்ட பேசும்போது யோவான் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். பாருங்க, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். ஏதேனில் அங்கே லிட்டரலாக கொடுத்தாங்க. இப்போ அதற்கப்புறம் ஜீவனுக்கு ஏதுவான நிலைமை இஸ்ரேல் ஜனங்கள், இப்போ சபைக்கு அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே கொடுக்குறார். சரி, இப்போது ஜீவனுக்கு ஏதுவான வசனம் அப்படின்னா வசனத்துக்குள்ளே இருக்கிற சத்தியம். இப்போ சபை இப்போ சுவிசேஷ யுகத்துக்கு வந்துருச்சு. இப்போ தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் தான் முதல்ல வரார். வந்து அவர் தன்னுடைய சபை அங்கேருந்து பிரித்தெடுத்து சபைக்கு அவருடைய சத்தியத்தை அங்கே கொடுக்குறார். அப்போ எதற்காக கொடுத்தார் அப்படின்னா சிம்பிளாக சொல்லிடலாம், ஜீவனுக்குள்ளே நம்ம வரணும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போயாச்சு. இப்போ நம்ம ஜீவனுக்குள்ளே வரணும் அப்படின்னா அந்த ஜீவ தண்ணீர் நமக்கு கொடுக்கப்படணும். அப்போது கொஞ்சம் கவனித்தோம்னா, அப்போ எதற்காக நாம் எப்படி ஜீவனுக்குள்ளே வர்றது, எப்படி ஜீவனை பெற்றுக்கொள்வது? பாருங்கள், வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கிறதற்கும். பாருங்க, இப்போ நம்மை சுத்திகரிப்பதற்காக இப்போ அந்த ஜீவ வசனங்கள் நமக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமாக்குவதற்காக இந்த வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா பாருங்க, இப்போ நாம் எல்லாருமே அசுத்தத்தில் இருக்கும். அப்போ சுத்தமாகணும். அப்போ சுத்தமாவதற்காக அந்த வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயத்தை நம்ம கவனித்தோம்னா பாருங்கள், இப்போ நாமெல்லாம் எதற்காக வந்திருக்கோம் அப்படின்னா பரிசுத்தமாவதற்காக வந்திருக்கோம். தொடர்ந்து நாம் இப்போ அசுத்தத்தில் இருக்கோம். அசுத்தத்தில் இருந்து நம்ம சுத்தமாகணும் அப்படின்னா, பரிசுத்தமாகணும் அப்படின்னா அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? பரிசுத்தமாக்கப்படுதல் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்விக்கு நம்மளுடைய மூத்த சகோதரர் வால்யூம்ஸில் எழுதியிருக்கார். அதாவது பிரித்தெடுத்தல் அப்படின்னு ஒரு விளக்கம் அங்கே கொடுக்குறார் 6th வால்யூமில். அப்போ பிரித்தெடுத்தல் அப்படின்னா அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, டோட்டல் உலகமே இன்றைக்கி அசுத்தத்தில் இருக்குது. அப்போ இந்த அசுத்தத்தில் ஒரு டஸ்ட்டுக்குள்ளேயே நம்ம இருந்துட்டு இருந்தோம்னா நம்ம சுத்தமாக முடியுமா? சுத்தமாகி பரிசுத்தமாகணும். அப்போ பரிசுத்தமாகணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு அந்த டஸ்ட்டிலிருந்து நம்ம வெளியே வரணும். ஒரு குப்பையில் நம்ம உட்காந்துட்டு நம்ம சுத்தமாக முடியுமா? முடியாது. இன்றைக்கி டோட்டல் உலகமே ஒரு அசுத்தத்தில் சாத்தானுடைய கட்டுப்பாட்டில் அங்கே போயிடுச்சு. சுயநலம், பொறாமை, பிரிவினைகள், இந்த மாதிரியான பல விதமான தவறான குணலட்சணங்களில் உலக ஜனங்களுடைய இன்பில்ட் பண்ணிட்டான் சாத்தான் ஏதேன் தோட்டத்தில் இருந்தே. அப்போது இப்போ இதிலிருந்து நாம் சுத்தமாகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரித்தெடுக்கப்பட வேண்டும். உலகத்தை விட்டு வெளியே வாங்க. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்த உடனே சபையை என்ன சொன்னாருங்க? என் ஜனங்களே வெளியே வந்துருங்க, அவளை விட்டு நீங்கள் வெளியே வாங்க. அசுத்தத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் சுத்தமாக முடியாது. ஸோ அதை பிரித்து எடுத்தல். இப்போ அதற்கு தான் நம்மளை பிரித்து எடுத்து நம்மளை தொடர்ந்து நம்ம சுத்தப்படுத்துகிறார். இப்போ உலக சிந்தை எல்லாமே பார்த்தோம்னா தவறான விஷயங்களுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ நாம் சுத்தமாகணும். ஒருவேளை நாம் சுத்தமாகலை அப்படின்னா நாம் ஜீவனுக்கு ஏதுவான நிலைமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. பாருங்கள், உலக சிந்தை எப்படி இருக்கா பாருங்கள். 1 கொரிந்தியர் 3:3 வாசிக்கலாம்.
பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. பாருங்க, கொரிந்து சபை பார்த்து சொல்றார், மாம்சத்தில் இருந்து நீங்கள் மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கொரிந்து சபை அந்த மாதிரியான தவறுகளுக்குள்ளே இருந்தாங்க. அப்புறம் 2 கொரிந்தியர்ல நம்மளாம் வாசித்து பார்த்தோம்னா அவர்கள் உணர்ந்து அவர்கள் திருந்துவாங்க. அப்போது இன்றைக்கி நம்ம இந்த மாதிரியான குணலட்சணங்கள் இன்றைக்கி டோட்டல் உலகத்தில் இருக்குது. இதெல்லாம் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதற்கு தான் நம்மை பிரித்து எடுக்கிறார். பிரித்து எடுத்து நீங்கள் உண்மையான சத்தியத்தை, கலப்படமில்லாத சத்தியத்தை கேட்டு அந்த சத்திய வசனங்களின் மூலம் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கரை திரை இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். எபேசியர்லாம் இருக்கு இல்லைங்களா? அப்போ நம்ம தொடர்ந்து நம்ம சுத்தமாகணும். சுத்தமாகி பரிசுத்தத்துக்குள்ளே போகும்போது ஒரு ஜீவனுக்கா ஏதுவான ஒரு நிலைமைக்குள்ளே நாம் வருவோம், ஜீவனை பெற்றுக்கொள்வோம். அதற்காகத்தான் நமக்கு இந்த சத்திய வசனங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ ஒரு கேள்வி. இப்போ நமக்கு சத்திய வசனத்தை கொடுத்துட்டார். இப்போ இதன் மூலம் நாம் சுத்தமாகி கொண்டிருக்கிறோமா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பலாம். நாம் சுத்தமாகறோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம கொஞ்சம் கவனித்தோம்னா, இப்போ ஆண்டவர் முதல் வருகையில் இந்த ஜீவ தண்ணீரை இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் அங்கே கொடுத்தார். எல்லாராலும் ஜீவனுக்குள்ளே வர முடிஞ்சுதா? கடைசியாக ஒரு எஞ்சிய வகுப்பார் தான் ஜீவனுக்குள்ளே வந்தாங்க. விசேஷமாக அப்போஸ்தலர்கள், அப்புறம் ஒரு சீசர்கள் எல்லாம் வந்தாங்க. அப்போது கவனிக்கலாம், இப்போ எல்லாராலையும் இந்த ஒரு விஷயத்துக்குள்ளே வர முடியலை. ஒரு வகுப்பார் மாத்திரம்தான். இன்னொரு விஷயத்தை நம்ம கவனித்தோம்னா, ஆண்டவர் பிரசங்கம் பண்ணியே இங்கே ஒரு வகுப்பார் தான் வந்தாங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க, பிரசங்கம் பண்ணது யாருங்க? தேவகுமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணியே அந்த பிரசங்கத்துக்கே ஒரு சில எஞ்சிய வகுப்பார் தான் வந்தாங்க. மெஜாரிட்டி 90% அவர்கள் ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அவர்கள் வீடு பாழாக்கி விடப்பட்டு அப்படியே போயிட்டாங்க, ஏற்றுக்கொள்ளலை. அப்போது பாருங்கள், ஏன் இவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு கொஞ்சம் நம்ம கவனித்தோம்னா, ஒரு சிம்பிளான ஒரு காரணம் தாங்க. வாசிக்கலாம், யோவான் 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதினால் அல்லவா. பாருங்க, என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதினால் அல்லவா. இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிள். சத்தியத்தை கேட்கக்கூடிய ஒரு ஆர்வம் இல்லை. இன்றைக்கு பாருங்கள், எல்லாமே நமக்கு ஒரு பாடமாக வச்சிட்ருக்கார். இன்றைக்கி நமக்கு ஜீவனுக்கு ஏதுவான விஷயத்துக்குள்ளே நமக்கு வந்துட்டுருக்கோம். இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் நமக்குள்ளே எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்ம சோதித்து பார்க்கலாம். சத்தியத்தை கேட்குறதுக்கு ஓடுறோமா, சபை கூடுகைக்கு போகிறோமா, அல்லது அசட்டையாக இருக்கமா? இல்லை பிரதர், யூடியூப்பில் இது கேட்டுக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே போகிறோமா? அப்போது பாருங்கள், சத்தியத்தை கேட்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால ஆண்டவரே பிரசங்கம் பண்ணாலும் அங்கே பிரயோஜனம் இல்லை. ஒரு பெரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே அங்கே போயிட்டாங்க. இன்றைக்கி நமக்கும் அதே தான். இந்த ஒரு ஆர்வம், ஒரு 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 விஷயம் நமக்குள்ளே இருக்குதா அப்படிங்கிறத நாம் இன்றைக்கு சீர்தூக்கி பார்க்கலாம். பாருங்கள், 47ஆம் வசனம் வாசிக்கலாம், யோவான். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்களும் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடுக்காமல் இருக்கிறீர்கள் என்றார். பாருங்கள், தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு அங்கே செவி கொடுக்கிறான். ஸோ தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாவதற்காக, பரிசுத்தமாகி ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நாம் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நமக்குள்ளே இருக்கிற உலக சிந்தை, மாம்சத்துக்குரிய சிந்தைகளை நாம் சுத்தப்படுத்திகிட்டே வரணும். இது லைஃப் டைம் ப்ராசஸ். தொடர்ந்து சுத்தப்படுத்திட்டு வரும்போது நம்ம குறிப்பிட்ட டைமில் நம்மளுடைய புது சிருஷ்டி பூரணத்துக்குள்ளே வரும்போது ஜீவனுக்குள்ளே நம்ம போயிடுவோம். சரி, இப்போ கொஞ்சம் கவனித்தோம்னா பாருங்கள், இந்த ஒரு விஷயம் 2000 வருஷமாக இந்த ஒரு அழைப்பு போயிட்டுருக்கு. ஆண்டவர் முதல் முறையாக அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் இந்த விஷயத்தை ஆரம்பித்தார். ஆனால் இந்த ஒரு அழைப்பு இன்றைக்கு வரைக்கும் இது போயிட்டுருக்கு. அப்போது இப்போ ஏன் இன்றைக்கு வரைக்கும் போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன் இந்த ஒரு அழைப்பு இன்னும் ஒரு நிறைவுக்குள்ளே வரல அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரீசன் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நாம் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நம்மை முற்றிலும் எவ்வளவு சீக்கிரம் நம்ம சுத்திகரிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் முடிவு வரும். அப்போ நாம் லேட் பண்ண 2000 வருஷம் அது லேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த 2000 இயர்ஸாக இந்த ஒரு விஷயம், இது தனிப்பட்ட ஒரு ரீசன். டோட்டல் சபையை குறித்து பார்த்தோம்னா, 2000 வருஷ சுவிசேஷ சபையை குறித்து பார்த்தோம்னா ஏன் லேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா, பாருங்கள், ஈசாக்கு இப்போ 2வது முறை அந்த ஒரு கிணறு வெட்டுறார். கிணறு வெட்டிட்டு இப்போது அங்கே என்ன நடக்குது? மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு, வாக்குவாதம் கிளம்புது. அதனால இந்த இடத்துல என்ன பேர் வைக்கிறார்?
சித்னா அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறார். ஃபர்ஸ்ட் ஏசேக்குன்னு வச்சார், அடுத்தது சித்னான்னு வைக்கிறார். சித்னா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எதிர்ப்பு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா 2000 வருஷமா ஏன் இன்னும் இந்த ஜீவனுக்கு ஏதுவான நிலைமையை மனுக்குலம் தரித்து கொள்ள முடியாமல் போயிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ ஆண்டவர் ஒரு சுத்தமான சத்தியத்தை ஜீவ தண்ணீரை கொடுத்துட்டு போயிட்டார். அங்கே எப்படி மேய்ப்பர்கள் ஒரு எதிர்ப்பு தெரிவித்து அதை கேப்சர் பண்ணாங்களோ, அதே மாதிரி சுவிசேஷ யுக சபையில் ஆண்டவருடைய காலத்திற்கு பிற்பாடு தொடர்ந்து தவறான விஷயங்கள் சபைக்குள்ளே நுழைஞ்சு பாருங்கள், தவறான மேய்ப்பர்கள் சபைக்குள்ளே வந்தாங்க. சபையிலிருந்தும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படியான மாறுபாடான உபதேசங்களையும் போதிச்சாங்க. அது அப்படியே படிப்படியாக வளர்ந்து கிபி 300கள் 400 500ன்னு வரும்போது போப்பு மார்க்கம் பயங்கரமாக அங்கே டெவலப் ஆகி உண்மையான ஜீவ தண்ணீர் அங்கே மாசுபடுத்தப்பட்டது. போப்பு மார்க்கம் உள்ளே வந்தாங்க 500களுக்கு பிற்பாடு. அதற்கப்புறம் இவர்கள் டோட்டல் சபை இவர்கள் எடுத்துட்டாங்க. சபை வனாந்தரத்துக்கு ஓடி போயிடுச்சு. ரெவலேஷனில் நம்மளாம் பார்த்துருப்போம். அதனால் என்ன ஆகி போச்சு அப்படின்னா பாருங்கள், ஆண்டவர் கொடுத்த அந்த வசனங்கள் ஜீவ தண்ணீர் அது என்னாச்சு அப்படின்னா மாசுபடுத்தப்பட்டது. பார்க்குறோம் இல்லைங்களா, பேசிக் கிளாஸில் எத்தனை வசனங்கள் கலப்படம், எத்தனை உபதேசங்களை மாற்றிட்டாங்க. மனுஷனை நரகத்தில் போட்டு தேவன் வாட்டுவார்னு சொல்லி தேவனை ஒரு கொடூரமானவராக காட்டின ஒரு விஷயத்தை எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆத்துமா நரகம், இன்னும் பலவிதமான மாசுபடுத்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம கடந்த காலங்களில் நம்ம பார்த்தோம். அப்போது பாருங்கள், அங்கே எப்படி ஒரு எதிர்ப்பு வந்து அந்த ஒரு கிணறு அவர்கள் கேப்சர் பண்ணாங்களோ, அதே மாதிரி இப்போ ஆண்டவர் கொடுத்த உண்மையான ஒரு தண்ணீர் ஜீவ தண்ணீர் மாசுபடுத்தப்பட்டது. சரி, அதற்கப்புறம் இது எப்போ சுத்திகரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லாங்க? மறுபடியும் எப்போ சுத்திகரிக்கப்பட்டது? அதாவது போப்பு மார்க்கத்தினுடைய கண்டல் 1260 வருடங்கள் 1799 வரைக்கும் வந்துருச்சு. அதற்கப்புறம் அங்கிருந்து ஆரம்பித்து பைபிள் சொசைட்டிஸ் எல்லாம் நிறைய டெவலப் ஆகுது. வேதாகமும் எல்லா மொழிகளையும் மொழிபெயர்க்கப்பட்டு உலகம் முழுக்க போகுது. அப்போது உண்மையான சத்தியம் அங்கே எப்போ வருது அப்படின்னா மல்கியாவில் நம்ம வாசிக்கலாம். பாருங்கள், வாசிக்கலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1ஆம் வசனத்துலேருந்தே நீங்கள் வாசித்து பாருங்கள், வீட்டில் வாசித்து பாருங்கள். அவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். 2ஆம் வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய செகண்ட் கம்மிங் வந்த உடனே அவர் என்னதான் பண்றார்? 3ஆம் வசனம் வாசிக்கலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாயிருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். பாருங்க, ஆண்டவர் அங்கே 2ஆம் வருகையில் வந்த உடனே என்ன பண்றார் பாருங்க, வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். வெள்ளி தெரியும் இல்லைங்களா, அவருடைய வசனம். ஃபஸ்ட்டு வந்தோன்னா இந்த கலப்படமான வசனங்களை புகுத்திட்டாங்க. போப்பு மார்க்கம் தண்ணீரை மாசுபடுத்திட்டாங்க. ஃபஸ்ட்டு அதை சுத்திகரித்தார். அதான் 1874க்கு அப்புறம் உண்மையான சத்தியங்களை அப்போ இருந்து தேவன் நமக்கு கொடுத்துட்ருக்கார். அடுத்தது அந்த வசனத்தின் மூலம் லேவியின் புத்திரர்கள் நம்மை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், இது தான் அந்த கடைசி துறவு. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆபிரகாம் வெட்டின துறவு தூர்த்து போடப்பட்டது. அதற்கப்புறம் ஈசாக்கு ஒரு துறவு வெட்டுறார் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில், ஏசேக்கு அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள. அடுத்தது ஆண்டவர் முதல் வருகையில் ஒரு துறவு வெட்டப்படுது, ஜீவ தண்ணீர் கொடுக்குறார், அதுவும் மாசுபடுத்தப்பட்டது. அதற்கப்புறம் இப்போது 2ஆம் வருகையில் வந்த உடனே இப்போ சத்தியத்தை சுத்தமாக்கி அந்த ஜீவனுக்கு ஏதுவான நிலைமையை கொடுக்குறார். பாருங்கள், வாசிக்கலாம். ஆதியாகமம் 26:22. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார். இப்போ நமக்கு தேவன் இடம் உண்டாக்கிட்டார் அப்படின்னு சொல்லி ரெகோபோத் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறார். ஸோ இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா பாருங்கள், ரெகோபோத் அப்படின்னா ஒரு அறை, அதாவது நமக்கு ஒரு இடம் உண்டாக்கிட்டார், நமக்கு ஒரு பிளேஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதனுடைய அர்த்தம். சரி, இப்போ கொஞ்சம் கவனிச்சோம்னா பாருங்கள், இந்த பாடம் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நம்ம அப்படியே ஷார்ட்டாக பார்க்கலாம். கிணறு ஜீவனுக்கு ஏதுவான நிலைமையை அதை அடையாளப்படுத்துது. ஸோ முதல்ல வெட்டுறார். ஸோ தொடர்ந்து மனுக்குலத்துக்கு தேவன் ஜீவனுக்கு ஏதுவான நிலைமையை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கார், ஆனால் இழந்து போயிட்டே இருக்காங்க. சுவிசேஷகத்தில் சாத்தானால் அது மாசுபடுத்தப்பட்டது. பாருங்கள், இதுதான் பாருங்கள், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஏசேக்கு, சித்னா, ரெகோபோத். முதல் முறையும் அங்கே எதிர்ப்பு, ஒரு வாக்குவாதம் வந்துடுறாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போகிறாங்க. அடுத்தது சித்னா, எதிர்ப்பு, போப்பு மார்க்கத்தால் ஜீவ தண்ணீர் மாசுபடுத்தப்பட்டது. அடுத்தது ஃபைனலாக ரெகோபோத் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்குள்ளே அங்கே வராங்க. ஸோ ஏசேக்கு அப்படின்னா பாருங்கள், அங்கே சண்டை சச்சரவு, இஸ்ரேல் ஜனங்கள்
அதாவது அந்த தேவனுடைய ஜீவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க சண்டை சச்சரவா இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அப்போ தேவன் என்ன எதிர்பார்த்தார் அப்படின்னா மனத்தாழ்மை. இன்றைக்கு நமக்குள்ளும் அதே தான், மனத்தாழ்மையாக இருங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் அங்கே கேட்குறார். ஸோ அதே மாதிரி தான் சித்னா அப்படின்னா எதிர்ப்பு, சுவிசேஷ யுகத்தில் நடந்த சம்பவங்கள். ஸோ ஜீவ தண்ணீர் அங்கே மாசுபடுத்தப்பட்டது. இப்போது நமக்கு சுத்தமான தண்ணீரை அங்கே கொடுத்துருக்கார். சரி, இப்பவும் நமக்கு எதிர்ப்புகள், இந்த ஜீவ தண்ணீர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, சுத்தமான தண்ணீர் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனாலும் எதிர்ப்புகள் இருக்குங்களா இல்லைங்களா? இந்த வசனத்துக்கு நம்மளால் கீழ்ப்படிஞ்சு நடக்க முடியுதா? எவ்வளோ போராட்டம், பயங்கரமான எதிர்ப்புகள். அதனால தான் எபேசியருக்கு அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதுவார். வாசிக்கலாம், 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம், பயங்கரமான போராட்டம் இருக்குது. அப்போது நம்ம அவ்வளோ சீக்கிரமெல்லாம் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய சாத்தான் நம்மை விடமாட்டான். ஃபஸ்ட்டே பாருங்கள், மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் மாத்திரம் அல்ல, மாம்சம், நம்மளுடைய மாம்சம் தான் முதல்ல ஒரு எதிர்ப்பாக வந்து நிற்கும். இந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியக்கூடாதபடிக்கு நம்மளுடைய மாம்சம், நம்மளுடைய பலவீனம், மாம்சத்தினுடைய தவறான சிந்தைகள் எல்லாம் முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கும். நம்ம எப்படி கீழ்ப்படிஞ்சறின்னு பார்த்துடலாம். அந்த மாதிரி அதே மாதிரி ரத்தத்தின் ரத்தமான நம்மளுடைய உறவுகள், சொந்த பந்தங்கள் விடவே மாட்டாங்க. எப்படி வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிட்றேன், ஏன் அங்கே போய் வசனம், இங்கேயும் தான் வசனம் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம். அதாவது முதல்ல சத்தியத்துக்குள்ளே வரும்போது சகோதரர்கள் சந்திக்கக்கூடிய அந்த விஷயங்கள் சொந்தக்காரங்க அங்கே விடவே மாட்டாங்க. அதே மாதிரி இன்னும் லிஸ்ட்டு போட்டால் பெரிய லிஸ்ட், இது ஒரு தனி பாடமாகவே நம்ம பார்க்கலாம். ஸோ சுவிசேஷ யுகத்தில் இந்த எதிர்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஆனால் சுவிசேஷ யுகம் முடியும் போது ஒரு வகுப்பார் 1,44,000 பேர் தேவனுடைய உண்மையான கற்பனைகள் பிரமாணங்களை புரிஞ்சுக்குவாங்க. தேவன் என்ன விரும்புகிறார், மனத்தாழ்மையை விரும்புகிறாருங்கிறத உணர்ந்துருவாங்க. ஸோ மிகுந்த தாழ்மையோடு இந்த ஓட்டத்தை ஓடுவாங்க. அதே நேரத்தில் வரக்கூடிய எதிர்ப்புகள், மாம்சம், ரத்தம், துரைத்தனங்கள், உலகத்தில் உள்ள அதிகாரங்கள், இதையெல்லாம் பொறுமையோடு சகித்து வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவர்களுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கும்போது அங்கே எப்படி ரெகபோத் ஒரு அறை, ஒரு இடம் உண்டாக்கினாரோ அதே மாதிரி யார் இப்படி சத்தியத்துக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து தங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கிறார்களோ அவங்களுக்கு ஒரு இடத்தை ஆண்டவர் ரெடியாக வச்சிருக்கார். வாசிக்கலாம், யோவான் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நமக்கு ஒரு இடத்த ரெடியாக அங்கே வச்சிருக்கார். அதான் ரெகபோத், ஒரு இடம் உண்டாக்கினார். ஸோ ஒரு இடம் நமக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த பாடத்தினுடைய அந்த ஒரு சுருக்கம். ஆபிரகாம் வெட்டப்பட்ட துறவுகள் தூர்த்து போடப்பட்டது. ஆதாம் ஏவாள் மரணத்துக்குள்ளே அங்கே போயிட்டாங்க. ஸோ அந்த துறவுகள். அடுத்தது ஏசேக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். ஆனால் அவர்கள் கீழ்ப்படியக்கூடாதபடிக்கு கீழ்ப்படியலை. அதனால் சண்டை சச்சரவு, ஒரு தேசமே இல்லாத ஒரு நிலைமைக்குள்ளே அங்கே போயிட்டாங்க. அடுத்தது திரும்ப சித்னா, சுவிசேஷகத்தில் ஒரு தேவன் ஜீவனுக்கான நிலைமைகளை கொடுத்தார், வசனங்களை கொடுத்தார். ஆனால் எதிர்ப்பு அங்கே வந்த மாதிரி போப்பு மார்க்கம் மிகப்பெரிய சபைக்கு எதிராக வந்து சத்தியத்தை மாசுபடுத்திட்டாங்க. அதற்கப்புறம் ஆண்டவர் 2ஆம் வருகையில் வந்து சுத்திகரித்து அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் தனியாக கூப்பிட்டு அந்த சுத்தமான சத்தியத்தை அங்கே கொடுத்துட்டு யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு வராங்களோ அவங்களுக்கு அந்த சத்தியத்துக்குள்ளே வந்து ஜீவனுக்குள்ளே போகிறாங்க. ஸோ 2ஆம் வருகை. ஸோ அவர்கள் இதே மாதிரி வாழ்ந்து வசனத்துக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து வாழும்போது அவர்களுக்கு ஒரு இடத்தை பரலோகத்தில் ஆண்டவர் அங்கே ரெடியாக வச்சுருக்கார். ஸோ இதோட அந்த சுவிசேஷ யுகம் நிறைவடையுது. அடுத்தது கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் அங்கே வெளியே வரும். அப்போ ராஜ்யத்தில் எப்படி சத்தியம் கொடுக்கப்பட போகுது அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்பலாம். ஏன்னா உலக ஜனங்கள் எல்லாம் உயிர்த்தெழுந்து வந்துடுவாங்க. உயிர்த்தெழுந்து வந்ததுக்கப்புறம் அங்கே எப்படி சத்தியம் ஜனங்களுக்கு போய் சேரும் பாருங்கள். வாசிக்கலாம், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. கொஞ்சம் கவனிக்கலாம். இப்போது இது எசேக்கியேல் தேவாலயத்தை குறித்த ஒரு விஷயம். இதில் முக்கியமாக நம்ம இந்த பாடத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை மாத்திரம் நம்ம எடுக்கலாம். இப்போ இந்த தேவாலயம் அப்படிங்கிறதே பார்த்தோம்னா ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஒரு செட்டப். அப்போ உலக ஜனங்களுக்கு எப்படி சத்தியம் போக போகுது,
ராஜ்யத்தில் நடக்க போகிற காரியங்களை குறித்து அடையாளமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கும். இதில் பாருங்கள், அந்த எசேக்கியேல் தேவாலயத்திலிருந்து தண்ணீர் புறப்பட்டு எங்கே போதான் கிழக்கே ஓடுகிறதா இருக்கான். அப்போது பாருங்கள், தண்ணீர்னால் நமக்கு தெரியும் ஜீவ தண்ணீர், ஜீவனுக்கு ஏதுவான நிலைமைக்குள்ளே அவர்கள் உலக உயிர் திறந்து வந்துட்டாங்க. வந்தாலும் அவர்கள் ஜீவனுக்கு ஏதுவான நிலைமையில் இருப்பாங்கன்னா பழைய சிந்தையிலே பழைய விஷயத்திலே தான் இருப்பாங்க. அப்போ தொடர்ந்து அவர்களை சுத்தப்படுத்தணும், பரிசுத்தப்படுத்தணும். அப்போ அதற்கு என்ன எப்படி அப்படின்னா தேவாலயத்திலேருந்து கிழக்கு நோக்கி அங்கே தண்ணீர் போகுது. அப்போது கிழக்கு நோக்கி அப்படின்னா பாருங்கள், இப்போ ஜெருசலேம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஜெருசலேம்லேருந்து கிழக்கு பக்கம் பார்த்தோம்னா அது எங்கே போய் முடியுது அப்படின்னா டெட் சி, சவக்கடல் நோக்கி போகுது. அங்கேருந்து கிழக்கு பக்கம். இப்போது இந்த கிழக்கு பக்கத்துக்கு போகும்போது பாருங்கள், வாசிக்கலாம் எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். பாருங்க, இப்போ இது எப்படி போதான் பாருங்க, வனாந்தரத்துக்கு ஓடி கடலில் விழும். அப்போ கிழக்கு பக்கத்தில் என்ன கடல் இருக்கு? சவக்கடல் இருக்கு. சவக்கடல் அது எதை அடையாளப்படுத்துதுன்னா மனுக்குலத்தினுடைய மரண நிலைமையை அடையாளப்படுத்துது. இப்போ தேவாலயத்திலேருந்து தண்ணீர் போய் கிழக்கு பக்கமாக போய் வனாந்திர வழியாய் ஓடி இந்த சவக்கடலில் போய் அங்கே ரீச் ஆகுது. இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சில ஆராய்ச்சியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஜெருசலேம்லேருந்து சவக்கடல் கிழக்கு நோக்கி நேராக போனால் இடையில ஒலிவ மலை இருக்கே, இது ஆவிக்குரிய அர்த்தத்தை கொடுக்குது. ஆனாலும் சில லிட்டரலாக சில கேள்விகள் அங்கே கேட்குறாங்க. லிட்டரலாக சில ஒரு குழப்பம் இருக்கே பிரதர், இந்த இடத்துல ஒரு ஒலிவ மலை இருக்குதே, அப்போ அதை தாண்டி எப்படி போகும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி கேட்கலாம். ஒரு டோட்டலாக ஒரு மலையே அங்கே மறைச்சிட்டு நிற்கிது. அப்போ மலை இருக்கும்போது அந்த மலையை தாண்டி எப்படி சவக்கடலுக்கு தண்ணீர் போகும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. போகுங்களா? மலையை தாண்டி போகுமா? அது பாருங்கள், ஒரு அருமையான ஒரு விளக்கம் வாசிக்கலாம். சகரியா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவமலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையை குறித்து சொல்லப்பட்ட வசனம். ஆனால் பாருங்கள், இது வந்து அந்நாளிலே ஆண்டவருடைய பாதங்கள் ஒலிவ மலையின் மேலே நிற்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இன்றைக்கு கிறிஸ்தவ மண்டலம் இதை அப்படியே லிட்டரலாக புரிஞ்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒலிவ மலையில் கேமராவெல்லாம் வச்சுட்டு ரெடியாக நின்றுட்டுருக்காங்க. ஆண்டவர் இங்கே தான் வந்து இறங்க போகிறார், சுற்றி கேமரா வச்சுருக்காங்க. கிறிஸ்தவ சபைகள் எல்லாம் அங்கே ஸ்தாபித்து அங்கங்கே கேமராவெல்லாம் வச்சுட்ருக்காங்க. அவர் கால் வச்ச உடனே ஒலிவ மலை 2ஆக விழுகும். இதெல்லாம் பாருங்கள், லிட்டரலாக ஒரு மலை 2ஆக ஓப்பன் ஆகுமா அப்படின்னா அதெல்லாமே பெரிய கேள்விக்குறி தான். அதே மாதிரி இன்னும் சில எல்லாம் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, ஒலிவ மலைக்கு இடையில் ஒரு பெரிய கேப் இருக்குது, இது ஒரு பெரிய பூமி எதிர்ச்சியில் மலை ஓப்பன் ஆயிரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கு. எல்லாமே நமக்கு தெரியும். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு பொருத்தி பார்க்கலாம், ஆவிக்குரிய விஷயங்கள். அப்போது இது என்ன ராஜ்யத்தில் என்ன நடக்கும்? ஆண்டவருடைய 2ஆம் வருகையில் பாருங்கள், இந்த ஒலிவ மலை பாருங்கள் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் பிளந்து போகும். அது எப்படின்னா ஒரு பாதி வடக்கு பகுதியிலையும் ஒரு பாதி தெற்கு பகுதியிலையும் அது 2ஆக ஓப்பன் ஆயிரும். அது ஓப்பன் ஆன உடனே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நடுவில் ஒரு கேப் வருது இல்லைங்களா, அதில் தான் அந்த தண்ணீர் நேராக போய் கிழக்கில் அந்த சவக்கடலில் கலக்குது. ஸோ சவக்கடலில் அந்த தண்ணீர் ஜீவ தண்ணீர் போய் கலக்க பாருங்கள், இது ஒரு கெட்ட தண்ணி, இதில் நல்ல தண்ணி ஊற்றிட்டே இருந்தால் குறிப்பிட்ட டைமில் இந்த கெட்ட தண்ணி எல்லாம் வெளியே போய் நல்ல தண்ணி மாத்திரம் இருக்கும். நிறைஞ்சு வளைஞ்சு கெட்ட தண்ணியெல்லாம் வெளியே போயிட்டே இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதே தான் ஆவிக்குரிய விஷயத்தில் ராஜ்யத்தில் உலக மனுக்குலம் மரணத்துக்கு நிலைமையில தான் எந்திரிக்கிற அந்த மனுக்குலத்தை சுத்திகரிப்பதற்காக இங்கே தேவனிடத்திலிருந்து அந்த ஜீவனுக்கு ஏதுவான அந்த ஒரு நிலைமை போகுது. எப்படி போகுது அப்படின்னா, ஒலிவ மலைக்கு 2ஆக பிளந்து ஓப்பனாக இருக்குது, இதுக்கு நடுவில் போய் சவக்கடலில் அங்கே தொடர்ந்து விழுந்து அந்த மரணம் அப்படிங்கிற விஷயம் ராஜ்யத்தினுடைய முடிவில் மரணத்தை மனுக்குலம் வென்று அது ஜீவனுக்குள்ளே அங்கே வரப்போகிறாங்க. ஸோ அதான் வெளிப்படுத்தின விசேஷத்துலலாம் வசனங்களில் வாசிக்கிறோம். இனி மரணமும் இல்லை, அலறதும் இல்லை, துக்கமும் இல்லை, இந்த மாதிரிலாம் நம்ம வசனங்கள்லாம் நம்ம படிச்சிருக்கோம். சரி, இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜீவ தண்ணீர் போகணும் அப்படின்னா இந்த ஒலிவ மலை வடக்கு பாகத்தில் ஒன்று விழணும், தெற்கு பகுதியில் ஒன்று விழணும். அப்போ இது எதை அடையாளப்படுத்துது? வடக்கு தெற்குனா நமக்கு தெரியும் இல்லைங்களா. வடக்கு மலைன்னா நமக்கு ராஜ்யத்தை அடையாளப்படுத்துது. அப்போ வடக்கில் ஒரு ராஜ்யம், தெற்கில் ஒரு ராஜ்யம் அப்படின்னா அது எதை அடையாளப்படுத்துதுங்க? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தம் தான். வானத்து நட்சத்திரம் மேலே
வடக்கு மேலே பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதத்துக்குள்ள சபை போகுது. கீழே தெற்கு பக்கம் கடற்கரை மணல் இஸ்ரேல் ஜனங்களுடைய தலைமையில். ஸோ 2 கவர்மெண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி. அப்போது மேலே வந்து சபை நிற்கும் கிறிஸ்துவோடு சேர்ந்து அந்த ராஜ்யம், கீழே இஸ்ரேல் ஜனங்களுடைய தலைமையில் முற்பிதாக்களுடைய அந்த வழி நடத்துதலில் இங்கே இஸ்ரேல் ராஜ்யம் அங்கே நிற்கும். ஸோ இவர்களுக்கு எப்படி சத்தியம் அங்கே போகுது அப்படின்னா, தேவனிடத்துலேருந்து எப்படி சத்தியம் போகுதுன்னா, இந்த 2 ராஜ்யங்கள் மூலமாக உலக ஜனங்களுக்கு அங்கே சத்தியம் போகும். மேலே சபை, கீழே இஸ்ரேல் ஜனங்கள் இவங்க இருப்பாங்க. ஆவிக்குரிய இஸ்ரேலர் மேலே, கீழே மாம்சத்திற்குரிய இஸ்ரேல்கள். இவர்கள் மூலமாக அங்கே சத்தியம் போதிக்கப்படும். ஸோ தொடர்ந்து அங்கே சவக்கடலுக்கு தண்ணீர் போகும். ஜனங்கள் மரணத்தை வென்று ஜீவனுக்குள்ளே அங்கே வரப்போகிறாங்க. ஸோ இதுதான் தேவனுடைய திட்டம். இதைத்தான் உன்னத பாட்டில் நம்ம வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். பாருங்க, இப்போ நம்மை பார்த்து தான் நம்ம வந்து ஒரு முத்திரிக்கப்பட்ட கிணறு மாதிரி இருக்கோமா, நம்மகிட்ட இருந்தால் அங்கே சத்தியம் அங்கே போக போகுது. ஆனால் இப்போ சுவிசேஷ யுகத்தில் இப்போ பாருங்கள், தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் தரும் இப்போ நமக்கு சத்தியத்தை ஆண்டவர் அங்கே கொடுத்துட்ருக்கார். ஸோ ராஜ்யத்தில் சத்தியம் உலக ஜனங்களுக்கு போகணும் அப்படின்னா அந்த மலை உடைக்கப்படணும், 2ஆக பிளக்கப்படணும். அதன் மூலமாக அவர்களுக்கு சத்தியம் போக போகுது. இப்போ அந்த மலை 2 பிளக்கப்படுற வேலை தான் இப்போ சுவிசேஷத்தில் நடந்துட்டு இருக்கு. ஆவிக்குரிய இஸ்ரேலாகி நாம நம்மளுடைய கோர்ஸை முடிக்கணும், மாம்சீக இஸ்ரேல் அவர்களும் அவர் ரெடி ஆகணும். ஸோ இந்த 2 விஷயம். ஆனால் இப்போ நமக்கு சத்தியம் வரணும்னா, ராஜ்யத்தில் எப்படி மலை உடைக்கப்பட்டதோ அதே மாதிரி இப்போ நமக்கு சத்தியம் வருவதற்காகவும் ஒரு மலை உடைக்கப்பட்டது. என்ன மலைங்க? இப்போ நமக்கு எப்படி சத்தியம் வந்திருக்கு? நமக்கு சத்தியம் வரணும்னா ஒரு மலை உடைக்கப்பட்டிருக்கணும். உடைச்சாதான் நமக்கு சத்தியம் வரும். என்ன மலை உடைக்கப்பட்டது? ஒரு கண்மலை உடைக்கப்பட்டது. என்ன கண்மலைங்க? அங்கே நம்ம நிழலில் பார்த்தோம் இல்லைங்களா, மோசே ஒரு கண்மலையை அடிப்பார் இல்லையா, அடித்தோன்னே அங்கேருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும். எல்லாரும் அங்கே இது பண்ணிட்டு போவாங்க. அப்போது இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு சத்தியம் வரணும் அப்படின்னா இந்த கண்மலை முதல் வருகையில் அடிக்கப்பட்டது. அதுதான் நம்ம யோவான் 19:34 நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா, வாசிக்கலாம். ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. பாருங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய அர்த்தங்கள். அவர் அடிக்கப்படணும், அவருடைய ரத்தம் வந்தால் தான் அதன் மூலமாக இந்த தண்ணீர், ஜீவ தண்ணீர் நமக்கு கிடைக்கும். ஸோ அவருடைய ரத்தம் கம்ப்ளீட்டாக சிந்தப்படணும். அதன் மூலம் சுவிசேஷ யுகத்தில் தன்னுடைய மனவாட்டிக்கு சத்தியம் போகணும் அப்படின்னா அவருடைய ரத்தம் கம்ப்ளீட்டாக சிந்தப்படணும், அந்த கண்மலை அடிக்கப்படணும். அதற்காகத்தான் அடிக்கப்பட்டார். இப்போ நமக்கு சத்தியம் கொடுத்துருக்கார். பாருங்கள், இந்த சத்தியம் எல்லாம் நமக்கு ரொம்ப சாதாரணமாக வரலைங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரியே, நம்ம ஹிஸ்ட்ரியெல்லாம் நமக்கு நிறைய தெரியும். அப்போ நமக்கு தன்னுடைய மனவாட்டிக்கு நமக்கு சத்தியம் நாம் ஜீவனுக்குள்ளே வர்றதற்காக ஆண்டவருடைய மரணம், இதை குறிச்செல்லாம் நம்ம அநேக பாடங்களில் பார்த்துருப்போம். கொடூரமாக அவர் தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார். ஆண்டவருக்கு பின்னாடி அப்போஸ்தலர்கள், அவர்களுடைய மரணம்லாம் தெரியும் இல்லைங்களா, ரொம்ப கொடுமை பண்ணாங்க. பவுலெல்லாம் வெட்டி துண்டு துண்டாக இது பண்ணாங்க. சீசர்களை பாருங்கள், தலைகிலா சிலுவையில் அரைஞ்சாங்க. இன்னும் அநேக உபத்திரவங்களுக்குள்ளே போனாங்க. சீசர்கள் இன்னும் அதே மாதிரி அநேக பதிவுகள் இல்லாத சகோதரர்லாம் ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்த்தோம்னா பயங்கரமாக துன்புறுத்தப்பட்டு செத்துருக்காங்க. விசேஷமாக அந்த ஜான் மார்க்கெல்லாம் எண்ணெய் ஊற்றி கொளுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு அணைச்சிறது, மறுபடியும் கொளுத்துறது, மறுபடியும் அணைக்கிறது, அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. இன்னும் பாருங்கள், அநேக குடும்பமாக சிங்கத்தை விட்டெல்லாம் கடிக்க விட்டுருக்காங்க. ஆதி சபை பட்ட உபத்திரவங்கள் எல்லாம் ரொம்ப கொடூரம். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு படாத பாடுபட்டு தான் அவர்கள் பட்ட கஷ்டத்தை நிமித்தம் நமக்கு சத்தியம் வந்திருக்கு. இப்போ நமக்கும் கூட சாதாரணமாக சத்தியம் வரலைங்க. நம்மளுடைய மூத்த சகோதரர்கள் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இவ்வளவு சகோதரர்கள்லாம் இல்லை. அப்போ தான் சத்தியங்கள் அப்படியே பெருகி வந்துட்டுருக்கு இந்தியாவிலெல்லாம். அப்போது அவர்களெல்லாம் ஒரு 4-5 பேர் தான் அங்கங்கே ஒரு ஊரில் இருப்பாங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிருவாங்க. அடுத்த வருஷம் இப்போ மாதிரி நமக்கு ஃபோன் அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் இல்லை. சொல்லுவாங்க, இல்லை சகோதரர் மூத்த சொல்ல எங்களுக்கு சொல்லுவாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு போய் அங்கே 4 பேர் கூடி ஒரு நாள் கூடுகை, இதெல்லாம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சத்திய வசங்களை பகிர்ந்து கொண்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சத்தியங்கள் அவர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி 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 பாருங்கள், சத்திய வெளிச்சம் அப்படியே டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அப்படியே கண்டினியூ ஆகும். ராஜ்யத்தில் உலகம் முழுக்க அது போக போகுது. அப்போது ரொம்ப கஷ்டப்பட்டு படாத பாடுபட்டு தங்களுடைய ஜீவனையே வாழ்க்கையை அர்ப்பணித்து தான் நமக்கு இந்த சத்தியத்தை எல்லாம் நமக்கு ஆண்டவர் அங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக கேஷுவலாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அசட்டியாக கேட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க, ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டாங்க.
அப்போ இவ்வளவு சத்தியங்கள் தேவன் நமக்கு கொடுத்துருக்கார், இவ்வளவு பாடுகள் மூலமாக நமக்கு சத்தியங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னா அது எதற்கு அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தாங்க, நாம் பரிசுத்தமாகணும். சத்தியத்தின் மூலம் நாம் பரிசுத்தமாகணும். பரிசுத்தமாகும் போது அதனுடைய நிறைவில் நமக்கு ஜீவன் அங்கே கொடுக்குறார், அழியாமை ஜீவன். உலக ஜனங்களுக்கு கூட அழியாமை ஜீவன் இல்லைங்க, 1,44,000 பேருக்கு மாத்திரம்தான். பிதாவாகிய தேவனுடைய நிலைமை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நிலைமைக்கு சபை 1,44,000 பேர் போக போகிறாங்க. அதை இஸ்ரேல் ஜனங்கள் இவ்வளோ பெரிய வாய்ப்பை எப்படி இழந்தாங்க அப்படின்னா சிம்பிள், இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இழந்துட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் ஒருவேளை இன்றைக்கி நமக்கு லாஸ் ஆகுதா, நாம் நல்ல மைண்டில் சீர்தூக்கி பார்க்கலாம். சத்தியம் கேட்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு அலட்சியம் வருதா, நம்ம அதை உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு நேரத்தில் இருக்கும். ஆனால் இழப்பு பயங்கரமாக இருக்கும், பெரிய ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போகும். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த மகா பெரிய ஒரு வாய்ப்பு, அழைப்பு உலகத்திலேயே இன்றைக்கி நமக்கு தான் கொடுத்துருக்கார். நம்மளை பிரித்தெடுத்து பரிசுத்தமாவதற்காக இந்த சத்தியத்தை எல்லாம் கொடுத்துட்ருக்கார் என்பதை உணர்ந்து தொடர்ந்து நாம் சத்தியங்களை கேட்டு நாம் பரிசுத்தமாகி ஜீவனுக்குள்ள தேவனோடு நாம் சென்று சேர தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.